காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். இந்த நாளிலும் உன் தெரிந்தெடுப்புகளை குறித்து விழிப்பாயிரு. பசுமையான இடத்தை தெரிந்தெடுத்த லோத்தை போல செயல்படாதே. உன்னுடைய தவறான ஒரே ஒரு தெரிந்தெடுப்பு, நீ கவலையீனமாய் செய்த ஒரு செயல் உன் வாழ்நாள் முழுவதையும் பாதிக்கக்கூடும். ஆகவே விழிப்புடன் செயல்படு. உன் கரத்தில் என் வசனமாகிய வெளிச்சம் உள்ளது, அதை உயர்த்தி பிடி. உன்னுடைய கணக்கெடுப்புகள் தவறாக முடியக்கூடும். அதிக நேரம் என் பாதத்தில் அமர்ந்து என் அமர்ந்த மெல்லிய சத்தத்தை உற்று கேள். கீழ்ப்படி. என்னோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதம் நிறைந்தது. உன் முகம் பிரகாசமடையும். திசை மாறிப்போன யோனா மீன் வயிற்றுக்குள் போக வேண்டியதாயிற்று. தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்ட ராகேல் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. தன் தவறான தெரிந்தெடுப்புகளால், அதாவது ஊரியாவை கொலை செய்து அவன் மனைவியை எடுத்து கொண்டதால், தாவீது அவன் வாழ்நாள் முழுவதும் துன்பப்பட வேண்டியதாயிற்று. புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்ததினால் மனுக்குலம் பாவத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளானது. மகளே, மகனே, விழிப்புடன் செயல்படு. உன் ஓட்டம் வெற்றியுடன் முடியும் வரை என் அருகிலேயே நடந்து வா. ஆதார வசனம்: எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நீதிமொழிகள் 1:33.